கட் அவுட், பேனர், பாலாபிஷேகம் தேவையில்லை என ரசிகர்களுக்கு கூறியிருந்த சிம்பு தற்போது பெரிய அளவில் கட் அவுட், பேனர், அண்டாவாக பாலாபிஷேகம் செய்யுங்கள் என அன்பு கட்டளை போட்டிருக்கிறார். வந்தா ராஜாவாகத்தான் வருவேன் என்ற பட ரிலீஸின் வேற லெவலுக்கு இந்த படத்தை கொண்டாடுங்கன்னு அவர் தனது ரசிகர்களுக்கு ட்விட்டர் மூலமாக வீடியோவில் பதிவிட்டிருக்கிறார். அதை பார்க்கலாம். இந்த புத்தாண்டு பிளஸ் இந்த பொங்கல் அன்னைக்கு உங்ககிட்ட இந்த ஒரு விஷயத்த ஷேர் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன். என்னன்னா, பொதுவா ஒரு ஸ்டார் படம் ரிலீஸ் ஆகும்போது நீங்க எல்லாரும் தியேட்டர்ல போய் படம் பார்க்கும்போது சில இடங்கள்ல அந்த டிக்கெட் எல்லாம் ரேட் அதிகமா இது பண்ணி வெளியில ஒரு பிளாக்லயோ இதுலயோ விற்கிறாங்க. அதுல நீங்க எக்ஸ்ட்ராவா காசு கொடுத்து படம் பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. தியேட்டர்ல ஒழுங்கா கவுண்டர்ல என்ன டிக்கெட் விலையோ அதை கொடுத்து படம் பார்த்தீங்கன்னா போதும். அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னா, ஒரு ஃபிளெக்ஸ் வைக்கிறதோ இல்ல ஒரு பால் அபிஷேகம் பண்றதோ இதெல்லாம் ஏதோ ஒரு விதத்துல நீங்க ஏதோ ஒரு செலவு பண்ணி என் மேல உங்க அன்பை காட்டுறதுக்காக நீங்க கண்டிப்பா ஏதோ ஒரு விஷயம் பண்ணதான் போறீங்க. ஆனா இந்த ஒரு வாட்டி எனக்காக ஒரே ஒரு சின்ன ரிக்வெஸ்ட். அதுக்கு பதிலா உங்க அப்பா அம்மா தான் உங்களுக்கு எல்லாமே, அதுக்கப்புறம் தான் நானு. அந்த அன்பு நீங்க என் மேல வச்சிருக்கீங்கன்றது எனக்கு தெரியும். அதே மாதிரி இந்த வாட்டி இந்த பால் அபிஷேகம் பேனருக்கு பதிலா உங்க அம்மாவுக்கு ஒரு புடவை, உங்க அப்பாவுக்கு ஒரு சட்டை, உங்க தங்கச்சிக்கு ஒரு சாக்லேட், ஏதோ ஒண்ணு உங்களால முடிஞ்சத அந்த ஒரு விஷயத்த நீங்க பண்ணி அந்த உங்க தாய்க்கு நீங்க கொடுக்கிற அந்த ஒரு புடவையோட ஒரு போட்டோவோ இல்ல ஒரு வீடியோவோ எடுத்து அதை நீங்க போட்டீங்கன்னா அதை விட சந்தோஷம் எனக்கு வேற ஒண்ணுமே கிடையாது. அதை செய்யுங்க, எனக்கு அது போதும். ரசிகர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஒரு வீடியோ ஒன்று விட்டுருந்தேன். இந்த மாதிரி என்னோட படத்துக்கு அதிகமா டிக்கெட் விலை கொடுத்து பார்க்காதீங்க, இந்த கட் அவுட்டு, பேனரு, ஃபிளெக்ஸ் இதெல்லாம் வச்சு இந்த பால் அபிஷேகம் பண்றது இதெல்லாம் பண்ணாதீங்க. அதுக்கு பதிலா உங்க அம்மாவுக்கு ஒரு புடவை, உங்க அப்பாவுக்கு ஒரு சட்டை இதெல்லாம் எடுத்து கொடுத்தீங்கன்னா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன்னு சொல்லியிருந்தேன். பட் என்னன்னா, எனக்கெல்லாம் அந்த அளவுக்கு ஃபேன்ஸ் இருக்காங்களா? இவரெல்லாம் எதுக்கு இதை பேசுறாரு? இவர் இதை பப்ளிசிட்டிக்காக தான் சொல்றாரு. அவருக்கு இருக்கிறதே ஒரு 2-3 ஃபேன்ஸ் அப்படிதான் சொல்றாங்க. என்னன்னா, நம்ம ஒரு தப்பு செஞ்சா நம்ம திருத்திக்கணும்லங்க. ஏன்னா நம்மளுக்கு ஒரு 2-3 ஃபேன்ஸ் தான் இருக்காங்கன்னும் போது நம்ம இதெல்லாம் பேசுனா யார் கேட்க போறாங்க? அதுக்காக நம்ம எதுக்கு அதை பேசணும்? ஸோ அதனால நான் இப்போ உங்ககிட்ட சொல்றேங்க, அந்த 2-3 பேருக்கு சொல்றேங்க, இது என்னுடைய அன்பு கட்டளை. இது வரைக்கும் நீங்க வைக்காத அளவுக்கு ஃபிளெக்ஸ் வைக்கிறீங்க, கட் அவுட் வைக்கிறீங்க, பேனர் வைக்கிறீங்க, பால் எல்லாம் பாக்கெட்ல இல்ல அண்டால ஊத்துறீங்க, வேற லெவல்ல செய்றீங்க. இதுதான் நான் உங்ககிட்ட இருந்து எதிர்பார்க்கிறேன். ஏன்னா எனக்கு தான் யாருமே இல்லையே, இருக்கிறதே ஒரு 2-3 பேர் தான். அதனால நீங்க செஞ்சீங்கன்னா அதெல்லாம் ஒன்றும் தப்பு கிடையாது. அந்த அளவுக்கு நான் பெரிய அளவும் கிடையாது. அதனால அவங்க யாரும் கேள்வியும் கேட்க போறது கிடையாது. அதனால இந்த வந்தா ராஜாவா தான் வருவேன் படத்தோட ரிலீஸுக்கு வேற லெவல்ல செய்றீங்க. இதை நான் உங்களுக்கு சொல்றேன். ஓகேவா?